ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஃபுல் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாமா. அண்ட் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச்சு. நீங்கள் இதை வச்சு ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க நம்மளுடைய கிளாஸில். ஸோ இது வந்து கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நெக்ஸ்ட் கிளாஸாக வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வருது. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போகிறதுக்கு இந்த மாதிரி பேரலாக 3 லைன் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ கீழே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அது வந்து 3rd லைனு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 2nd லைனு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 1st லைன். அந்த மாதிரி நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கவனமாக பாருங்கள். 3rd லைன்லேருந்து நான் வந்து த்ரெட்டை வெளியே எடுத்து என்ன செய்கிறேன், 2nd லைனில் பஞ்ச் பண்ணுறேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் 1st லைனில் பஞ்ச் பண்ணுறேன். இது அப்படியே ரிவர்ஸ் எடுத்தோன்னா 2nd லைனில் நாட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு லாக் பண்ணிவிட்டு கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறீங்க. ஓகேவா? இது அப்படியே எடுத்துகிட்டு போய் பட்டன் ஹோல் ஃபில்லிங் எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான். திருப்பியும் 2nd லைனில் ஒரு பஞ்சு, அப்படியே 3rd லைனில் ஒரு பஞ்சு. இது அப்படியே ரிவர்ஸ் எடுத்தோம்னா 2nd லைனில் நாட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ 3rd லைனில் இந்த செயினுக்கு பக்கத்துலேயே ஒரு பஞ்சு, கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேவா? இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், 2nd லைனில் ஒரு பஞ்சு, 3rd லைனில் 1st லைனில் ஒரு பஞ்சு, அப்படியே ரிவர்ஸ் எடுத்தோம்னா 2nd லைனில் நாட் ஃபார்ம் ஆயிரும். இப்போ 3rd லைனில் ஒரு பஞ்சு, நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, 3rd லைன்லேருந்து நம்ம செயின் எடுத்து 2nd லைனில் பஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பு 1st லைனு, இது அப்படியே ரிவர்ஸ் எடுத்தோம்னா 2nd லைனில் என்ன ஆகும், நாட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ 3rd லைனில் வந்து போட்ட செயினுக்கு பக்கத்துலேயே ஒரு பஞ்சு, அப்புறம் கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேவா? இது அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறோம், 2nd லைனில் பஞ்ச் பண்ணுறோம். இது அப்படியே 1st லைனில் எடுத்துகிட்டு போயிட்டு 1st லைனில் ஒரு பஞ்சு, ரிவர்ஸ் எடுத்தோம்னா 2nd லைனில் நாட் ஃபார்ம் ஆயிரும். 3rd லைனில் வந்து போட்ட செயினுக்கு பக்கத்தில் ஒரு பஞ்சு, கீழே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 3rd லைனு, செகண்ட் ஸ்டெப்பு 2nd லைனில் ஒரு பஞ்சு, 3rd ஸ்டெப்பு 1st லைனில் ஒரு பஞ்சு, 4th ஸ்டெப்பு ரிவர்ஸு 2nd லைனில் நாட் ஃபார்ம் ஆயிரும். 5th ஸ்டெப்பு 3rd லைனில் ஒரு பஞ்சு, லாக்கு. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? கீழே இப்போ வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஒரு பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரியே தான், அதோட டைப்பே தான் இது. நீங்கள் இந்த ஸ்டிச்சு வச்சு ஒரு 2500லேருந்து 5K வரைக்குமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போகிறதுக்கான ஸ்டிச்சு. நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில் 5 ப்ளவுஸ் வந்து நானே ஒர்க் அவுட் பண்ண வச்சுருவேன். ஸோ வந்து அதில் வந்து இதுவும் ஒன்று. ஓகேவா? இதுவும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேட் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு சொல்லித்தருவேன். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நான் ஸ்கேலப் டிசைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பீகாக்கோட ஃபெதரில் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ப்ளவுஸோட ஸ்லீவ்லேயுமே வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் மெயின். இப்போ வந்து பீகாக்கோட ஃபெதர் டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபெதரில் வந்து கீழே வந்து திலகம் ஷேப் போட்டுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு என்ன செய்வோம், இதை சுற்றியும் பீடு ஒர்க் கொடுப்போம். சுகர் பீடோ 3mm கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன செய்வோம், இது வந்து ஃபஸ்ட்டு லைனை அஷ்யூம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பில் 2nd லைன், சென்டர்லேருந்து நம்ம எடுத்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்கணும். இது வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன செய்வோன்னா ஸ்கேலப் டிசைன். ஸோ இதை வந்து நான் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவேன். இதை வந்து நம்ம நெக்கோட பேக்கில் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு ஐடியா. இது வந்து நான் வந்து கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். 1st லைன், 2nd லைன் அண்ட் 3rd லைன். ஓகேவா? இப்போ 3rd லைன்லேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்து 2nd லைனில் பஞ்ச் பண்ணுறோம். அடுத்து 1st லைனு ரிவர்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா 2nd லைனில் நாட் ஃபார்ம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இது நம்ம அப்படியே கீழே வந்து பஞ்ச் பண்ணக்கூடாது, பக்கத்தில் தான் பஞ்ச் பண்ணணும். கீழே குட்டி லாக் கொடுக்கணும். ஓகேவா? மறுபடியும் 2nd லைன், 1st லைன், ரிவர்ஸு நாட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஓகேவா? கீழே இருக்கிறது வந்து கேப் இருக்கக்கூடாது.
ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷனில் எப்படி போடுவோன்னா, இந்த மாதிரி தலைகீழாக தான் நம்ம போடுவோம். ஓகேவா? இது எப்படி வந்து நம்ம கட் பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நான் எல்லா டிப்ஸுமே சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த ஷேப்பை ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. ஸோ இந்த ஷேப் ஓகேவா? ஃபெதரும் இந்த ஷேப்பும் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுவும் நான் ஃப்ளவரும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே. ஸோ செகண்ட் லைனு, ஃபர்ஸ்ட் லைனு, ரிவர்ஸு, பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, குட்டி லாக்கு. ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட்டு சிக்கிச்சுன்னா மறுபடியும் விட்டுட்டு முதல்ல இருந்து போடுங்க. ஸோ ஓகே, நம்ம இதையே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆரி ஒர்க் கற்றுக்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு நாங்களே டெவலப் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலுமே உங்களால் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன், என்ஆர் போட்டு முடிச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அவுட்லைன் கொடுக்கணும். இது வந்து நீங்கள் பீடு ஒர்க்கு இது வேணுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த கிளாஸ் இன்னும் நான் கொடுக்கல. ஸோ அதனால் நானுமே ஜரியில் தான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். கொடுக்கலாம், பட் அதை பற்றி நம்ம இப்போவே நம்ம போட்டுட்டோம்னா அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து கவனித்து பார்க்க மாட்டோம். அதனால தான் வந்து நான் சொல்லித்தராத ஷேப்ஸை டிசைனு கிளாஸஸ் எல்லாம் நான் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்கும். மேலே கீழே வந்து ஃபுல்லாக கவராக இருக்கணும். மேலே மட்டும் லைட்டாக கேப்ஸ் தெரியணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்கணும். நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து எப்படி போகிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதை வந்து நான் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணி பேப்பர் காப்பி வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன். தயவு செஞ்சு ஹேண்ட் ட்ராயிங் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். நான் எல்லா ஸ்டிச்சுமே அவுட்லைன் கொடுக்காம தான் போடுவேன். நான் பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில் வந்து அவுட்லைன் கொடுக்காம தான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் அவுட்லைன் கொடுத்து எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். அவுட்லைன் கொடுக்காம நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அவுட்லைன் போடாமல் தான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா தான் நான் வந்து அவுட்லைனே கொடுப்பேன். ஸோ இதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் போடுறேன். நீங்கள் வந்து இந்த அவுட்லைனை ஜரிலையும் கொடுக்கலாம், இல்லை சில்க் த்ரெட்லேயுமே கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிக்க போகிறோம். இன்னர் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நான் ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம இந்த இடத்துல திலகம் ஷேப்பு ஃபிட் பண்ணியுமே நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இதே ஷேப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்கலாம் ஒரு ஆர்ச் ஷேப்பில். நான் இது வந்து ஃபஸ்ட் லைன்னு அஷ்யூம் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் லைன், தேர்ட் லைன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன். நம்ம சென்டரில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து கீழே வர ஒரு ஸ்டெப்பை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆர்ச் டைப்பில் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு பெடல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ செகண்ட் பெடலுக்கு போகும்போது கரெக்டான ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன செயின் கொடுத்து தான் எடுக்கணும். ஸோ நான் போடுறத நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள், நான் சின்னதாக செயின் கொடுத்து தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அந்த பெடல்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ சின்னதாக ஒரு செயின் கொடுத்து தான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இந்த ஃப்ளவரை ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து சென்டரில் கொடுத்து கூட கொடுக்கலாம். ஸோ நான் போடுறத கவனமாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் லூஸாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக போடணும். அப்படி போட்டிருந்தா தான் நீங்கள் போட்டிருக்கிற ஸ்டிச்சு கரெக்டு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டைட்டாக போடணும். ஆனால் வந்து கிளாத்து ஸ்ட்ரிங்க் ஆகக்கூடாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போடும்போது மேலே லைட்டாக ஹோல் ஃபார்ம் ஆகும். நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்த அளவுக்கு லைட்டாக ஹோல் இருந்துச்சுன்னா அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. கீழே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லைனிங் கிளாத் கொடுப்போம் சேம் கலரில். ஸோ அது வந்து இது மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, அந்த ஸ்பேஸ்லேருந்து நான் செகண்ட் பெடலுக்கு எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால் குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்தோன்னா சென்டரில் வந்து அந்த ரெட் கலர் த்ரெட் தெரியும். ஸோ அதனால தான் லாக் ஸ்டிச் லைட்டாக போட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றது. பாருங்கள் நம்ம போட்டிருக்க ஸ்டிச் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இவ்வளவே தான். ஓகே, நம்ம இந்த சென்டரில் இருக்கிற கேப்புக்கு என்ன பண்ணலாம், ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கலாம். நான் வந்து மிரர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் நம்ம போட போகிறோம். இது ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஓகேவா? தேர்ட் லைனில் இருக்கிற கேப் வந்து சின்னதாக இருந்தாவே போதும். ஓகேவா? ரொம்ப லென்த் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா லூஸ் அடிக்கும். ஓகே, இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கழட்டினீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து லூஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம அதிகமான கேப்ஸ் கொடுக்கக்கூடாது, லென்த்தாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த டைரெக்ஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ சென்டர்லேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சென்டர்லேருந்து எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும், சென்டரில் வந்து கேப் இல்லாமல் இருக்குது. மேலே இருக்கிற லைன் வந்து
கொஞ்சம் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா மேலே இருக்கிற த்ரெட்டு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த லைனையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ச் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபெதர் ஸ்டிச்லேயுமே இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சைடுக்கு வந்து நான் வேறு கலரில் கொடுக்க போகிறேன். சேம் கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக வேறு கலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து லீஃபில் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த ஐடியாக்காக தான். லீஃப் ஃபில்லிங்க்கு வந்து ஒரு சைடு ஒரு கலரும் இன்னொரு சைடு வந்து இன்னொரு கலரும் கொடுக்கலாம். ஸோ அந்த கிளாஸுமே வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நான் கொடுத்துருவேன். ஓகே, நெட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த சென்டரில் இருக்கிற ஸ்பேஸுக்கு நம்ம வந்து பீட் ஒர்க் கொடுப்போம். மேலே அவுட்லைனுமே பீட் ஒர்க் கொடுப்போம். ஸோ நான் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபிட்டிங் ஸ்டோன் வைக்கிறேன். இவ்வளோ தான் பண்ணுறேன். நான் பீட் ஒர்க்லாம் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் வேணால் செயின் ஸ்டிச் கொடுக்குறதுனா கொடுங்க மேலே, இல்லை இப்படியே விட்டாலும் ஓகே. உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஓகே, இவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.